ஏழை எளிய குடும்பத்தைச் சேர்ந்த மாணவ மாணவி படிப்பதற்கு காலை மற்றும் அறிவியல் கல்லூரியை கொடுத்தார்கள், தொழில்நுட்ப கல்லூரியை கொடுத்தார்கள். போக்குவரத்து நெரிசல் அதிகமுள்ள இந்த பகுதியை மெட்ரோ ரயில் திட்டத்தின் மூலமாக திட்டத்தை நிறைவேற்றி போக்குவரத்து நெரிசல் குறைப்பதற்காக நடவடிக்கை எடுத்தார்கள். அதேபோல மீண்டும் அதிமுக ஆட்சி உங்களுடைய மகத்தான ஆதரவின் பேரிலே மலரும். பல்வேறு திட்டங்கள் இந்த தொகுதியிலே தொடரும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். சிந்திச்சு பாருங்கள், 5 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக கொடுமையான ஆட்சியே மக்களுக்கு என்ன நன்மை கிடைத்தது? குடும்ப ஆட்சி, வாரிசு அரசியல், அதுதான் 5 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே மக்கள் பார்க்கப்பட்டது. இந்த 5 ஆண்டு காலத்திலே இந்த சென்னை மாநகரத்திலும் சரி தமிழகத்திலும் சரி ஏதாவது ஒரு பெரிய திட்டமாவது இந்த ஆட்சியிலே கொண்டு வந்திருக்கின்றார்களா? கொண்டாந்திருக்காங்களா? இந்த ஆட்சியிலே பார்ப்பதெல்லாம் கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன், இதுதான் நாள்தோறும் நடக்குது. எவட கழிப்பறை, அந்த கழிப்பறைக்கு கட்டண வசூல், அதிலேயும் கொள்ளையடிக்கின்ற கட்சி திமுக கட்சி. கேவலம் கழிப்பறை, அதை கூட விட்டு வைக்கல. அப்படிப்பட்ட கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வரணுங்களா? திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொன்னால் ஊழல், ஊழல் என்று சொன்னால் திமுக. இந்தியாவில் பல மாநிலம் இருந்தது, எந்த மாநிலம் ஊழலுக்காக கலைக்கப்படவில்லை. ஆனால் தமிழ்நாட்டில் ஆண்ட திராவிட முன்னேற்ற கழகம் ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். அதே போல ஊழலில் ஊற்றுக்கண் திமுக. ஊழல் என்று சொன்னால் திமுக தான் ஞாபகம் வரும், திமுக என்றால் ஊழல் தான் ஞாபகம் வரும். அப்படிப்பட்ட ஊழல் நிறைந்த கட்சி மீண்டும் தமிழகத்திலே ஆள வேண்டுமா?